ஹாய் டியர்ஸ், சனிக்கிழமைனா எந்த வேலையை வேணாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாவாட்டுற வேலையை மட்டும் ஸ்கிப் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் டே சண்டேன்றதுனால நமக்கு காலையிலேயே இட்லியும் கறி குழம்பும் வேணும். அதுக்கு கண்டிப்பாக மாவு ஆட்டியே ஆகணும். இட்லிக்கு அரிசி ஊற வைக்கும் போதே கம்பு தோசைக்கும் ஊற வச்சுட்டேன். அதுக்கு 1 கப்பு கம்பு எடுத்திருக்கேன், 1/2 கப்பு குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன், கூடவே 1/2 கப்பு நார்மல் இட்லி அரிசியும் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 கப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். சோயா பீன்ஸ் இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம். நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு எப்பயும் போல் கிரைண்டர்லேயோ மிக்சிலையோ ஆட்டி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் புளிச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து எப்பயும் போல் வச்சு ஒரு 2 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தி தோசைலாம் வாரத்துக்கு ஒரு தடவைன்னா கம்மன்னு சாப்பிட்ருவோம். ஆனால் அதை டெய்லி சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா இறங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நார்மல் இட்லி தோசை மாவு எப்போவும் ஃப்ரிட்ஜில் இருந்துகிட்டே இருக்கணும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து தான் செஞ்சுருந்தேன். மோஸ்ட்லி சனிக்கிழமைன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் வீட்டில் இதுவாக தான் இருக்கும். ஹஸ்பண்ட் கடைக்கு 9:30 மணிக்கெல்லாம் கிளம்பணுன்றதுனால அவருக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டு